இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஒரு இந்த லவ்ல வரும்போது பல ஆண்கள் வந்து ஃபீல் பண்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த காலத்து பொண்ணுக்கு நல்ல பசங்களே பிடிக்க மாட்டுதுப்பா, கஞ்சா அடிக்கிறவன தான் பிடிக்குது, ரக்கடு பாய்ஸ தான் பிடிக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. அத படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. படத்துல வந்து நம்ம பிரதீப் வந்து 12th நல்ல மார்க் எடுத்தவர், தயிர் சாதம். ஆனா லவ்வர் வந்து விட்டுட்டு போயிடுது. ஏன்னா ரக்கட் பாய்ஸை தான் பிடிக்குது, நல்ல பசங்களை பிடிக்க மாட்டுது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு லைஃப்ல பெரிய ஆள் ஆகி பேக் டு காலேஜ் போய் திருப்பி வராரு அப்படின்றத சூப்பரா போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க. சோ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பொண்ணுங்க வந்து ரக்கட் பாய்ஸை ரசிப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னா பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ வெயிட் பண்ணி நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணுங்கன்றத இந்த கதை சூப்பரா சொல்லியிருக்காங்க. அருமையா எடுத்திருக்காங்க. வழித்துணைய சாங்ஸ் நல்லா இருந்தது. பட் சிம்பு பாண்ட பாட்டு செத்து போச்சு. அந்த அளவுக்கு தியேட்டர்ல ஒர்க் ஆகல. ஸ்பெஷல் கேமியோஸ்ன்ற அளவுக்கு பெரிய ஆக்டர்லாம் கிடையாதுங்க. ஸ்னேகா ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க, லவ் டுடே ஹீரோயின் கேமியோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கமலேஷ் மலேஷ் ஜிவிஎம் ஒரு அவரு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான், அவ்வளோதான். ஃபேமிலிக்கான படம், ஸ்டூடெண்ட்கான படம், எல்லாமே எல்லாம் மிக்ஸ்டு தான். நீங்க போய் பாருங்க, பார்த்தா எல்லா மியூசிக்கும் செம்மையா இருந்துச்சு, எதுலயும் குறை கிடையாது. சமீப காலத்து கான்ட்ரோவர்ஷியல் எலிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின் சார். எங்க போனாலும் கெட்ட வார்த்தையில பேசி 7.5 கூட்டிடுறாரு. நான் கூட அவரை இங்க பார்த்த உடனே பயந்துட்டேன், ஆஹா எதனா கெட்ட வார்த்தை பேசி இங்க எதனா 7.5 கூட்டிட்டு வரான்னு. அருமையான ரோல் மிஷ்கின் சார், அதை அப்படியே நெயில் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காரு மிஷ்கின் சார். ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதன் கேரக்டரோட மிஷ்கின் சார் கேரக்டரை வந்து எல்லாருமே பாராட்டலாம். ஏன்னா ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், அவன் வாழ்க்கையை சாதிக்கிறதுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ரியலி மிஷ்கின் சார் கேரக்டர் வந்து நான் ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்றேன். டிரெக்டருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா இருக்குங்க படம். உங்களுக்கு எங்கேயும் போர் பண்ணாம 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, வல்கரிட்டி கிடையாது, ரொம்ப கிளாமர் கிடையாது, அழகா எடுத்துட்டு போய் சூப்பரா உங்களை என்டர்டெயின் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு அழகான என்டர்டெயின்மெண்ட் மூவினா கண்டிப்பா நீங்க டிராகனை வந்து பார்க்கலாம். அருமையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. டிஃபரண்ட் செக்டர்ஸ் ஆஃப் பீப்பிள் அட்ராக்ட் பண்றாங்க. இப்போ விஜய் சித்துலா உள்ள இருக்காரு, சோ அவர் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸை போர்ட்ரே பண்ணி உள்ள போடுறதுனால உங்களை அழகா இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின்ஸ்ல ஹீரோயின் என்ன அழகா வேணாலும் இருக்கட்டும், மொக்கையா காட்டணும்னு நினைச்சா மொக்கையா காட்டிடுவாங்க. இதுல வந்து இருக்கிற ஆக்ட்ரஸ ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து சூப்பரா தூக்கி கொடுத்துருக்கறனால அந்த ஹீரோயின்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது, அட்ராக்ட் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரா பின்னி எடுத்திருக்காங்க. எல்லாருமே கிளம்பி நீங்க எல்லாரும் இப்ப உடனே காலேஜுக்கு போங்க, போய் படிங்க. லவ் டுடே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரு கிளிமிக்ஸா கொஞ்சம் கில்மா கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அது கூட அப்படியே கலந்து ஒரு மிக்ஸரா போட்டு கொஞ்சம் ரசம், கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் பொரியல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் பிரியாணி அடிச்சு சாப்பிட்ட மாதிரி வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா பார்த்துட்டு இருந்த மாதிரி. விஜய் சித்து விளாக்ல என்ன பண்றாங்களோ அதே காமெடி அது எல்லாமே பயங்கரமா உள்ள பண்ணிருக்காங்க, அல்டி பண்ணிட்டாங்க. லவ் டுடே பார்த்துருக்கோம், அதுவே நல்ல மூவி தான். ஆனா அதுக்கு இது 4 மடங்கு பெரிய மூவினே சொல்லலாம். பயங்கரமா எடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க. மிஸ்டீனுக்குலாம் வேற லெவல் ரோல். அது படத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பர் படம், நடிப்புலாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பிரதீப்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேக்லாம் சொல்ல முடியாது, லவ் டுடேயோட பெஸ்டா பண்ணியிருக்காப்ல, நல்லா பண்ணியிருக்காப்ல. மிஸ்கின் நல்லா இருக்காப்ல, திட்டாமல் நடிச்சிருக்காப்ல. அதனால சரி ஓகே, வந்தோடனே அவருக்கு திட்டணும்னு சொல்ற போர்ஷன் நிறைய இருக்கு. இந்த பசங்களெல்லாம் பார்த்து திட்டுவாருன்னு நினைச்சோம், எதுவுமே ஒரு சீன் கூட திட்டல. அவர் கையில் கட்டிலாம் ஒரு சீன் இருக்கு, அந்த சீன்ல கூட திட்டிருக்கலாம் ஃபோன் பண்ணும்போது, அது கூட திட்டல, பரவாயில்ல, திருந்திட்டாரு. நான் காலேஜ் முடிச்சு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு, சரி திருப்பியும் காலேஜுக்கு போன மாதிரி இருக்கு. அதனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி தான். எல்லாருமே எல்லா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க வந்து பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ரிலாக்ஸேஷனா ஜாலியா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஹீரோயின் நல்லா இருக்காங்கப்பா, எல்லாரும் அழகா சீன்ல காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அழகான பொண்ணையும் கேவலமா காட்டுவாங்க, இதுல வந்து அழகான இருக்கிற பொண்ணுங்களா அழகாவே காட்டியிருக்காங்க. எஸ்டிஆர் கேமியோ தான் நல்லா இருந்திருக்கும். எஸ்டிஆர் ஃபேனுங்க, அதான் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி எஸ்டிஆர் கேமியோ இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதான் வேற மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்டா. லவ் டுடே ஃபுல்லி ஃபன்னு. இது 100% 101% மோட்டிவேஷன். கிட்ஸ் வந்து கண்டிப்பா 2K கிட்ஸ்லாம் வந்து படத்தை பார்க்கணும், மோட்டிவேட் ஆகணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. மோட்டிவேஷன் தான் மெசேஜ், வேற ஒண்ணுமே கிடையாது. கதை அதுக்கு மேல சொல்லவே முடியாது. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஸ்பெஷல் கேமியோ, செம்ம கேமியோ. பிரேமம் படம் மாதிரி இவானா பண்ணியிருக்காங்க. லவ் டுடே இவானா தான் கேமியோ. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஃப்ரேம், தியேட்டர்லாம் வைபு தெரிக்குது, அதுதான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இது படம் வேற மாதிரி. பிரதீப் வந்து சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஹீரோயின்ஸ்லாம் வேற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமியோ ஒன்று இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்கின் பிரிச்சார் இந்த படத்துல, ஒரு ஹெச்ஓடியா இருந்து படம் சூப்பரா இருக்குது, வேற மாதிரி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான் 2 அப்படின்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி அதாவது டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அந்த அரியர்ஸ்லாம் காலேஜில் வந்தா எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியே வந்தால் எவ்வளோ கஷ்டப்படணும்னு அதை காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த டான்
மிஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து செம்ம காமெடியாக சூப்பராக எடுத்துட்டு போனாங்க. கிளாமர் இருந்தா நாங்க வர மாட்டோம். இது கிளாமர்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. மாத்திங்க கேமரா, மாத்திங்க மைக்க தூக்கிட்டு வந்து வச்சுக்கிற ஃபயர் படம் அங்க ஓடுது. நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்க. உண்மையிலே இன்றைய காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போக கூடாது, நீங்க எது வேணாலும் செஞ்சு பொழைச்சிடலாம் நினைக்காதீங்க. அதை நல்லபடியா நல்ல வழியில செஞ்சு பொழைங்க அப்படின்ற கண்டென்ட்டை அப்பா அம்மா பாசத்தோடையும் லவ்வர் பாசத்தோடையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துக்கு நான் உண்மையிலேயே சொல்றேன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. அது எத்துன்னு வராங்க கிட்டக்கா, பட் பண்ண மாட்டாங்க. அந்த கிஸ்ஸுக்கும் மேல இருக்கா, நீ போய் அங்க நல்லா இருக்கு. காலேஜ் பையன் வந்து எப்படி வந்து ஒரு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரான், அது ஒரு மோட்டிவேஷனா சொல்றாங்க. விஜய் சித் அர்ஷத் கான் அவர் பெரிய ஃபேன் நானு. அவங்க சூப்பரா படம் முழுக்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து சூப்பரா இருக்குது. அவங்க டான்ஸ்ல அர்ஷத்ல பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. சாங்ஸ் சூப்பரா இருக்குது. டான் கம்பேரே பண்ண முடியாது. அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. இது லவ் டுடே மாதிரிலாம் இல்லை. எப்படின்னா அரியர் வச்சுட்டு ஏமாத்திட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அதை மாட்டிப்பான். திருப்பி அந்த அரியரை கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை திருப்பி போய் படிக்கிற மாதிரி அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாருமே செம்மையாக பண்ணாங்க. எல்லாமே ஃபன்னியாக போச்சு. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. அது பார்த்தா ஒரு மோட்டிவாக இருக்கும். அது லவ் ஸ்டோரி மாதிரியே கன்வெர்ட் ஆகாது. இது வந்து ஒருத்தவங்களை ஏமாத்தாமல் நேர்மையாக வாழணுன்ற கான்செப்ட். இது ஸ்டோரி ஒரு நார்மல் காலேஜ் லைஃப்பில் இருக்கிற பையனை பற்றி தான் இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நிறைய கேமே இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. கோமாளி, லவ் டுடே ரெண்டுத்துக்கு மேலே இருக்கு படம். சித்து அவங்க டீமே இருக்காங்க. ஃபுல்லாவே கேமியோ தான். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், எதுவும் பேச முடியல. விஜய் சுத்து அந்த அர்ஷத் கான் கோம்போ வந்து வேற லெவல்ல இருக்கு. அர்ஷத் கான்லாம் வந்து இவரோட லைஃப் எப்படி கிடைச்சுன்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். அந்த கேரக்டர்லாம் அப்படி ஒரு பயங்கரமான கேரக்டர். அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காப்புல. அவர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிராகன் பிரதீப்னா குட்டி டிராகன் வந்து அர்ஷத் கான் அந்த மாதிரி இருக்குது. அவருடைய பேரே குட்டி டிராகன் தான் படத்தில் நல்லா பண்ணியிருக்காப்புல. சித்து ஒரு ஃப்ரெண்டு, குட்டி டிராகன் போது அவரோட ஜூனியராக வருவாப்புல. டிராகனோடைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவர் குட்டி டிராகன் பண்றாப்புல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அர்ஷத் கானுக்கு ஒரு நேம், செம நேம் கிடைக்கும். லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு சீன் கொஞ்சம் லாஜிக்கலி எரரா இருக்கும். மத்த எல்லா சீன்ஸுமே லாஜிக்கலி ஒன்றிணைஞ்சு பாக்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. தனுஷ்னா அவர் அந்த பாடி ஸ்ட்ரக்சர்ல சொல்றாரு, பட் தனுஷ் வேற இவர் வேற. தனுஷ் வந்து ஒரு ஆக்ஷன்ல நடிச்சாலும் நம்ம லைக் பண்ணிடுவோம், ஏன்னா அவ்வளவு காலமா இருக்கிறனால. இவர் அதை உடனே பண்ணா நம்ம லைக் பண்ண மாட்டோம். ஒரு 7-8 படம் பண்ண பிறகு ஆக்ஷன் ரோல் பண்ணா மினி தனுஷா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்டிங் நல்லா இருக்கு. நாங்க ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து மானே தேனெல்லாம் பாராட்டிட மாட்டேன். நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். படம் உண்மையிலே நல்லா இருக்கு. டீம் எல்லாருமே வந்து பாருங்க, நல்லா இருக்கு. லவ் போர்ஷன் 2 ஹீரோயின். ஃபர்ஸ்ட் லவ் அவன் ஆட்டோமேட்டிக்கா பிரேக்அப் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. செகண்ட் லவ் தலைவர் தான் பிரேக்அப் பண்றாரு. அது எப்படி இருக்குன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் யங்ஸ்டர் எல்லாருமே பார்க்கலாம். அதாவது இப்போ வரப்போற தலைமுறை, இப்போ இருக்க தலைமுறை எல்லாத்துக்கும் இந்த படம் கன்ஃபார்ம் சூட் ஆகும். மெசேஜ் எல்லாம் எதுவும் சொன்ன மாதிரிலாம் இல்லை. படத்துல ஒரு சூட்டு லேக் கிடையாது. படம் அழிஞ்சு போன உயிரினத்தை காட்டுற மாதிரிலாம் இல்லை. இது அழியாத உயிரினம் மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இது டிஃப்ரெண்ட் சேனல் தான். நல்லா இருந்தது. பண்ணா பண்ணுவாரு, கொஞ்சம் சீரியஸா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்து. ஓகே, அவரும் நல்லா தான். டான் 2லாம் கிடையாது. இது வந்து பிரதீப் 2 தான். பிரதீப் 2ன்னு வச்சுக்க. ஏன்னா ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு கிளைமேக்ஸஸ் இருக்கும், ஒரு விதமான ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன இப்படிதான் பேசுவாரு. அந்த ஒரு டைலாக் டெலிவரி கூட மாத்திருக்காரு. பாட்டு அருமையா இருக்கு. மிஸ்கின் சார் வேற மாதிரி பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த 48 அரியரை கிளியர் பண்ணாம ஐயோ. பட் ஆனா பிராக்டிகலா யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணா பட்டுச்சு. ஒரு நார்மலான பர்சன் வந்து விட்டு கொடுப்பானா அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் இருக்கு, ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. என்ன கேட்டால் நான் விடுதர மாட்டேன். அந்த ஒரு லைஃப் நான் சீட் பண்ணி வந்தேன் அப்படின்னா நான் விடுதர மாட்டேன் தான் சொல்லுவேன். பட் ஆனா படத்துல ஓகே, பட் நிஜ வாழ்க்கையில அதை அக்செப்ட் பண்ண முடியாது. சூப்பரா இருக்கு. இதுதான் சொல்லணும். சித்துதான் இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அவனை பார்த்தது. காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் காமெடி தியேட்டர்ல பார்க்கும்போது தலைவா அப்படின்ற மாதிரி தான் கத்துரு. எல்லா ஃபேன்ஸ் அப்படி தான் கத்துறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வேற ஹீரோயின்ஸ் 3 பேருமே அவ்வளவு அழகா இருந்தாங்க. முக்கியமா இந்த படத்துல சொன்ன சார், என் படத்துக்காக ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்க, என் படத்துக்காக ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்க. பிரதீப் சார் படத்துக்கு 3 ஹீரோயின் அழகால் ஹீரோயின். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, வரப்போற ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் இந்த படம் கரெக்டா இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்க மெயினாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அந்த படத்தை இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இது வேற லெவல். 2000 டான் 2லாம் கிடையாது. டிராகன்றது டிராகனாவே கடைசி வரையும் அழிச்சு போன டிராகன் மாதிரி இல்லை. இது பயங்கரமான டிராகனாவே இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நெயில் பண்ணி அதுக்கான சீன்ஸை கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் இப்போ விஜய் சித்துலாம் வரனால அவர் ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி போட்டனால
படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வர ஃபேன்ஸ், அதை தாண்டி விஜய் சித்துக்கு வர ஃபேன்ஸ், அதை தாண்டி அங்கங்க மிஷ்கினுக்குலாம் வர ஃபேன்ஸ் வரும்போது எல்லா சீனுக்கும் கைத்தட்டல் கன்ஃபார்ம். சூப்பரா இருக்கு. சிம்புவோட பாட்டு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல இல்ல அங்க. பட் அந்த கண்டென்ட் அந்த பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டரும் நல்லா போட்டிருக்காரு. அந்த சில காமெடி சீன்ஸ்க்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும், சென்டிமெண்ட்டுக்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும். அதே மாதிரி கதையில இது என்ன பிளஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க யூகிக்கிற கதை உள்ள இருக்காது. நீங்க இப்படி நடக்கும்னு நினைப்பீங்க, பட் அது நடக்காது. சரி இதுதான் நடக்கல, செகண்ட்லயாச்சும் இது நடக்கும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்காது. ஸோ அதை கம்ப்ளீட்டா மாத்தி எடுத்துட்டு போறதுனால தான் நான் கதையை சொல்ல லைக் பண்ணல. கதையை எல்லாரும் உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு கதை. ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா டைவர்ட் பண்ற படங்கள் தான் இப்ப நிறைய வருது. பட் இந்த படம் உங்களை தப்பா டைவர்ட் பண்ணாம ஸ்டார்டிங்ல டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல நீ நல்லவனா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்டான்ட்டு பேக் டு காலேஜ் டேஸ் போற சப்ஜெக்ட்லாம் ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். நல்லா இருக்கு. இன்னசென்ட்டான லவ் ஸ்டோரி. நான் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் அதை விட நல்லா தான். எப்பவும் போல யூஸ்வலாக கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்ததா? இல்லை, இது யூஸ்வல் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டான் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி இது கொஞ்சம் ஓகே. ஏன்னா லவ் டுடே மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாப்ல. அடுத்தது வந்து ஒரு டேரக்டராக இருந்து ஆக்டராக ஒன்று பண்ணுறேன். அடுத்தது வந்து நீ ஆக்டர் கொடுக்கணும்னா நாங்கள் ஜென்ரலாக பேசுகிறோம், லவ் டுடே வேற என்ன கொடுத்துருவா போகிறோம் அப்படின்னு. இது கம்பேர் பண்ணணும். லவ் டுடே வேற, இது வேற. டுடே எல்லாம் கதை தான் மேட்டர், ஹீரோ மேட்டரே இல்லை. லவ் டுடேக்கு வந்த மாதிரி கைத்தட்டல் இந்த படத்துலாம் அந்த அளவுக்குலாம் வராது. அவரை தவிர இந்த இப்போ வீலாக்ல இருக்கிறவங்க, சித்து வீலாக்ஸ், ஹர்ஷத்து, இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கோரிங் நிறைய இருக்கு. இவர் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்காருல்ல தலைவர், அது அந்த ஒரு மைனஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் ஸ்டேஜில் பேசுவாங்க, அசிங்கமாக பேசுனா அந்த மைனஸ் இருக்கும். அது அப்படி இங்கே ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு.